தந்தையும் குருவும் தெய்வமா இருக்கின்ற எங்கள் மணிவாசக பெருமானி, உன் திருவடிகளை எங்கள் சிரத்திலே சூடி நாங்கள் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்த்தக்க வண்ணம் இத்திருத்தலை ஏற்படுத்த வேண்டும் ஐயா. உன் கருணையும் அருளும் எங்கள் ஆன்மாவோடு கலந்து எண்ணம் சொல் செயல் அத்தனையும் உன்னுடையதாக்கி உள்ளிருந்து நீ இயக்கி கனப்பொழுது நிகழ்வெல்லாம் உன்னுடைய நிகழ்வாகவே மாற்றி அமைத்து நான் எனது என்ற புகழ் உரையெல்லாம் கடந்து மும்மலங்கள் தொடர்பை அறுத்து வினைப்பயன்கள் தொடர்பு இல்லாத நேரமாய் உருவாகி உன் திருவடியிலே நாங்கள் எல்லாம் இருக்கத்தக்க வண்ணம் எங்கள் ஆத்மாவை மாற்றி அமைக்க வேண்டும் அல்ல. உன் திருவடியை நாங்கள் சூடி பாடி ஆடி பாடி கொண்டாடி மகிழ உன் கருணையும் உன் அருளும் எங்களை காத்து வழிநடத்த இந்த எத்தனை மன அழுத்தங்களோடு சஞ்சலங்களோடு சபலங்களோடு எவ்வளவு கஷ்டங்கள் துயர் கண்ணீர் கவலை எவ்வளவு இடைஞ்சல்கள் இடையூறுகள் உடல் உபாதைகள் உறவுடைய சிக்கல்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்று யார் யார் எவ்வளவு அழுத்தங்களோடு இங்கே வந்திருந்தாலும் அத்தனை உன் கருணையினாலே பொடி பொடி ஆக்கி உன் கருணை கொண்டு இவர்களை எல்லாம் குணமாக்கி இவர்கள் மனதை எல்லாம் தூய்மைப்படுத்தி இவர்கள் வாழ்க்கை கொடுத்தவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள் இவர்களோடு உடன் பிறந்தவர்கள் இவர்கள் பெற்றவர்கள் இவர்களை பெற்றவர்கள் இவர்களோடு உடன் பிறந்தவர்கள் உற்றார்கள் உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் என்று இவர்கள் இருக்கும் இடத்திலேயே இந்த கருணையும் அருளையும் மாறி அவரவர்கள் இருக்கும் இடத்திலே இவர்கள் மூலமாய் அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் நீ பெற்று வாழ உன் கருணையும் அருளையும் நீயே எழுந்தருளி தர வேண்டுமாய் உன் திருவடிகளில் நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். இறைவனே, நீயே எங்கள் சிரத்திலே உன் திருவடியை வைத்து அல்பாதித்து இங்கே வந்தவர்கள் வராமல் இருப்பவர்கள் வந்து வராமல் இருப்பவர்கள் வர இயலாதவர்கள் இனி வரப்போகிறவர்கள் என்று எந்த பாகுபாடும் எதுவும் இன்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் இன்புற்று விளங்க நீயே அருள் புரிய வேண்டும். திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் மூலமாக திருவாசகம் முற்றும் எழுத வேண்டும் என்ற நினைவை நீ கொடுத்து அந்த சிந்தையை உலகம் முழுக்கும் பறைசாற்றி இந்த உலகம் முழுக்க எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த அத்தனை சிவனடியார்களுடைய இல்லத்திலும் நீ எழுந்தருளி அவர்கள் மூலமாய் அவர்கள் குடும்பத்தாருக்கு இன்புற்று வண்ணம் கிடைத்து எல்லோரும் இன்புற வாழ வேண்டும் ஐயா. உன் திருவடியே நாங்கள் எல்லாம் சரணம் அடைகின்றோம், உன் திருவடியை போற்றுகின்றோம். இதோ இந்தியாவிலே ஏற்பட்ட அந்த விபத்தின் மூலமாக இறந்த அந்த குடும்பங்கள் எல்லோரும் உன்னுடைய கருணையினால் அந்த குடும்பத்திலே அமைதி நிலைபெற சாந்தம் நிலைபெற அவர்கள் எல்லோரும் உன்னை உணரத்தக்க வண்ணமாய் நீ மாற்றி அமைக்க உறவை பிரிந்துவிட்டு தவிக்கின்ற அந்த உறவுகள் அந்த மனது உன் கருணையினால் அந்த அமைதி கிடைக்கட்டும். உடலை விட்டு பிரிந்த அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடையட்டும். உன் திருவடியை நோக்கி பயணிக்கட்டும். இனி ஒரு பிறப்பு உண்டேல் என்று அவர்கள் அனைவரும் திருவாசகத்தை நோக்கி பயணிக்கட்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் இன்புற்று விளங்க இந்த ஞான வேள்வி திருவாசகம் எழுதக்கூடிய இந்த ஞான வேள்வி புதிய ஒரு சக்தியால் புதிய ஒரு ரூபமாய் நீ வெளிப்பட்டு எல்லோரும் இன்புற்று விளங்க வேண்டும். சத்திய உலகத்திலே சத்தியவனாய் நீ எழுந்தருளி மணிவாசகராக நீ முன்னின்று குருவாய் எல்லோருக்கும் நீ அருள் பாவித்து எல்லா ஆத்மாக்களும் இன்புற்று விளங்கட்டும். எல்லா ஆத்மாக்களும் இன்புற்று விளங்கட்டும். எல்லா ஆத்மாக்களும் இன்புற்று விளங்கட்டும். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறிகள் யாவர் மற்றறிவார் அந்தனை வீரலையும் நீயும் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தடல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பேரும் துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தானாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பேரும் துறை ஊரை கோயிலும் காட்டி
நாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே 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 அரோகரா சிறப்பே சிறப்பே சிறப்பு அரோகரா. எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையவனுடைய கருணையோடு மாணிக்கவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே நம்ம ஒன்று கூடி இறை அருளையும் குரு அருளையும் ஒன்றென சேர பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இறைவன் நம்மை படைத்து அவரவர்கள் தனித்தனி தேடலாய் விட்டுவிட்டு ஒரு கூட்டு பிரார்த்தனையாய் ஒரு இடத்தில் நம்மை எல்லாம் கூட்டி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஞான குருவான மணிவாசகர். அவன் திருவடியை நாம் சூடுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்து அது ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய சிரத்திலே பட்டு நம்மளுடைய மும்மலங்கள் செய்த வினை பயன்கள் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும்படி அவனுடைய அருளாலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறை அனுபவத்தை, அந்த சிவா அனுபவத்தை இங்கே வந்து பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் இறைவனுடைய கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்க வைத்து இது ஒரு திருக்கூட்டமாக இல்லாமல் இது ஒரு ஆத்ம கூடையாக அற்புத நிகழ்வாக இந்த பிரபஞ்சத்தை மாற்றினார். ஒரு தேகம் கொண்டு இங்கே வந்து அமர்வதும் தேகத்தை வெளியே விட்டு ஆத்மாவாய் இங்கே வந்து அமர்வதற்கும் பல 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 மாற்றங்கள் உண்டு. தேகத்தின் மூலமாய் வருகின்றவர்கள் வினை பயன்களை ஆலயத்தில் கூட பெருக்கிக் கொள்கிறார்கள். ஆத்மாவாய் இருப்பவர்கள் வீட்டிலே கூட வினை பயன்களை கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த ஆத்மா செய்த அற்புத நிலையை நமக்கு மணிவாசக பெருமான் இட்ட பிச்சையினால் ஒவ்வொரு வாரமும் நாம் சேர்த்து வைத்த வினை பயன்களை எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம், கரைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புத நிகழ்விலே ஒவ்வொரு வாரமும் புது புது ஆத்மாக்களை இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறைக்கு அவன் அழைக்கின்றான். இந்த வாரம் அவன் விருப்பப்படி யாரெல்லாம் அழைத்தானோ அவர்களையெல்லாம் இங்கே வர வைத்து அவன் அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறான். எங்கிருந்தோ முகம் தெரியாதவர்கள் இன்று திருவண்ணாமலை திருப்பெருந்துறை எங்கே இருக்கிறது என்று தேடும் அளவுக்கு நம்மை உலகத்தில் நம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்களை முழுவதுமாக பரவி வைத்திருக்கிறான் மணிவாசகர். இன்னும் சிறிது காலம்தான், இன்னும் ஒரு 30 நாட்கள் தான். 33 நாட்கள் கடந்த பிறகு திருவண்ணாமலை திருப்பெருந்துறை எங்கே இருக்கிறதோ அங்கே அடியவனும் ஒருவனாக இருக்கிறேன் என்பதில் சொல்வதில் பெருமை கொள்கிறேன் என்று எல்லோரும் சொல்ல போகிறார். அது மணிவாசக பெருமான் இங்கே எழுந்து அருள் செய்கின்ற அற்புத நிகழ்வு. அப்படி இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறையை மணிவாசக பெருமான் அந்த பேரை கூட எவ்வளவு அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறான். யாரும் இப்படி ஒரு அடியார் குழுவை அமைத்ததாக இந்த பிரபஞ்சம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை. திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலம் இருக்கிறது. அதை விட்டால் தில்லையிலே தில்லை திருப்பெருந்துறை என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கேதான் பரணசாலை அமைத்து எம்பெருமான் அங்கே பரணசாலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமான், நீ திருவாசகத்தை சொல்லு, அடியேன் எழுதுகிறேன் என்று எழுதிய இடம் தில்லை திருப்பெருந்துறை என்று பெயரிடப்பட்டது. அங்கே நீ சொல்லு, நான் எழுதுகிறேன் என்று சொன்னதால் தில்லையிலே அந்த நிகழ்வு நடைபெற்றதால் அது தில்லை திருப்பெருந்துறை என்று பெயர் இடப்பட்டது. எங்கே
நான் எழுதுபவர்கள் எல்லாம் நீயும் எழுதவை பார்க்கலாம் என்று சொன்னான் சிவபெருமான். நீ எழுதியது எல்லாம் நானும் பல பேரை எழுத வைக்கிறேன் என்று சொன்னார் மணிவாசகர். எங்கே நீ சொல்லு பார்க்கலாம் எத்தனை பேர் எழுதுகிறான் என்று சிவபெருமான் சொல்ல, அதற்கு எனக்கு திருவண்ணாமலை, திருப்பரந்துரை, அடியார் திருக்கூட்டம் ஒன்று வேண்டும் என்று மணிவாசகர் சொல்ல, அந்த திருவண்ணாமலை, திருப்பரந்துரை அடியார் கூட்டம் இன்று சிவபெருமான் எழுதிய திருவாசகத்தை எல்லோரும் எழுதி எழுதி அந்த இறை அனுபவத்தை பருக ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட அற்புத நிகழ்வை இந்த பிரபஞ்சத்தில் விதைக்கப்பட்டு யாருக்கும் கேட்க முடியாத, யாரும் அடைய முடியாத ஒரு இன்பத்தை அடைய வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் வாழ்க்கையில என்ன பாக்கியம் நாம் செய்திருக்கிறோமோ தெரியவில்லை. இன்று புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அந்த அம்மா ஏதோ நல்லா ஓதுவார்கள் என்று. நீ ஓதிட்டீங்களா? ஏதாவது ஒரு பாடல் ஓதிட்டீங்களா? இந்த ராமசாமி ஐயா கூட வந்தவர் ஐயா, அவங்க கூட வந்தவங்க யாரு இல்லையா? போயிட்டாங்களா? ஐயா ராஜேந்திரன் உட்காந்து சேர் ஒன்று போட்டுருக்கீங்க. இங்க வாங்க, காத்துல உட்காருங்க. காத்து வருதா உங்களுக்கு அங்க? ஐயா மீண்டும் அப்படிப்பட்ட அற்புத நிகழ்வுல இன்றைய எப்பொழுதும் போல முதல் நிகழ்வாய் நம் திருவண்ணாமலை திருப்பரத்தை சேர்ந்த முருகன் ஐயா அவர்கள் ஒரு பதிகத்தை எடுத்து அந்த பதிகத்தினுடைய சாரத்தை மணிவாசக பெருந்தகை அவருக்குள்ளே இருந்து எதை உதித்தாரோ அதையே அவர் உணர்ந்து மற்றவர்களுக்கு உணரும்படி சொல்லக்கூடிய நிகழ்வாய் இங்கே வந்து அருள்வான். எல்லோரும் வந்து அமர்ந்ததால் நாம் எப்பொழுதும் போல அந்த திருவாசகத்தில் முதல் பதிகமான சிவபுராணத்தை ஓதிவிட்டு நிகழ்வுக்குள்ளே நாம் அனைவரும் செல்வோம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, இறைவன் அடி வாழ்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெய்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முழுதும் ஓய உரைப்பன் வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், வினை முழுதும் ஓய உரைப்பன் அரோகரா. அரோகரா. சிறப்பே சிறப்பு. சத்குரு தரிசனத்தை கண்டுவிட்டு நிகழ்வுக்குள்ளே போகிறது. 30வது பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம். மாணிக்க வாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே அருளப்பட்ட 8ஆம் திருமுறை திருவாசகம்.
30வது பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம். திருக்கழுக்குன்றத்தில் அருளியது சத்குரு தரிசனம் என்ற முத்தலைப்பை கொண்டிருக்கிறது. வாருங்கள், எல்லோரும் அந்த குரு தரிசனத்தை காண்போம், ஓதுவோம், தரிசனம் காண்போம். திருச்சிற்றம்பலம். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்திடுகிறார். உனக்கில்லாததோ வித்து மேல் விளையாமல் பின்னை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. பிட்டு நேர்பட்ட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சழ்கனேன் உன்னை சார்ந்திலே. சித்தனே சிவலோகனே சிறு நாயினோ கடையாயவோ கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் விண்ணை கேடனேன் இனிமேல் விளைவது அன்பிலே. இலங்கு நின்ற நின் சேவடிகள் இரண்டும் பீட்டம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. இலங்கு நின்ற நின் சேவடிகள் இரண்டும் பீட்டம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. பூனு நாததோர் அன்பு பூண்டு பொருந்தினாதோறும் போற்றவும் நானோ நாததோ நாமம் எழுதி நடுக்கடல் உள் அழுதினார். பேணுநாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. கோலமே நீ வரகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே. சீலம் ஏதும் அருந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி. காலமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. பேதம் இல்லதோ கற்பலித்த பெருந்துரை பெரும் வெல்லமே ஏதமே பல பேச நீ என்னை எதில்லார் முன்னம் என் செய்தார். சாதல் சாதல் பொல்லமையற்ற தனிச்சரண் சரண் நாம் என்ன கால
நீமாறரு 10 நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்பலம் வல்வினை அழுதவோ துயக்காறு தென்னை ஆண்டு கொண்டு நீ தூய்மலர் தழல் தந்தென்னை அழைக்கவை தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கழ்கவை தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழு குன்றிலே அழைக்கவை தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழுகுன்றிலே காட்டினாய் கழு குன்றிலே காட்டினாய் கழுகுன்றிலே கைகவை தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழுகுன்றிலே காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே காணும் நான் திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே காட்டினாய் கழு குன்றிலே காட்டினாய் கழுகுன்றிலே இந்த நாய்க்கும் காட்டினாய் கழு குன்றிலே இந்த நாய்க்கும் காட்டினாய் கழுகுன்றிலே அரோகரா. நமக்கும் அதாம்மா நமக்கும் அதான் திருச்சிற்றம்பலம். முருகனையா வாருங்கள், அருளாசி தாருங்கள், திருவாய் மலருங்கள். அரோகரா சிறப்பு இங்க முருகனையா வரும்போது நிறைய அரோகரா அரோகரா மாலைகளோட வந்திருக்கிறார். அரோகரா என்ன மாலையோட வந்திருக்கிறார்? எல்லாருக்கும் போடுறதுக்காக மாலை எடுத்துட்டு வந்திருக்கிறார். அருள்மலை ஆனந்தமா ஒரு மாலை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் ஒரே மாலையில போட போறாரு. அரோகரா சிறப்பு அதனால் திருவாசகத்திலிருந்து ஆனந்த மாலை தெய்வம் 50வது பதிகம். அந்த பதிகத்தினுடைய சாரத்தை ஐயா அவர்கள் உணர்ந்து கொண்டதை பிறரும் உணருமாறு அவர் எடுத்து உரைக்க காத்திருக்கிறார். அனைவரும் அந்த ஆனந்தத்தை வாங்கி நாம் மாலையாக அணிவித்துக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.